உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ராட்சத பேனர்களை வைத்து அருவருக்கத்தக்க விளம்பரம் தேடுகின்றார் அமைச்சர் SP வேலுமணி. சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் குற்றச்சாட்டு. கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக முதல்வர் கோவை வருகை தருவதை முன்னிட்டு அவருக்கு வரவேற்பு அளிப்பதாக அதிமுகவினரால் கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் நடக்கின்ற நடைபாதையில் பொதுமக்கள் நடக்க முடியாத அளவிற்கு போக்குவரத்திற்கு இடையூறாக கட் அவுட்டுகள் வைத்து கட்டியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான ராட்சத கட் அவுட்டுகள், ஆர்ச்சுகள், பேனர்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் பல இடங்களில் கட் அவுட்டுகள் மற்றும் பேனர்கள் வைக்க தார் சாலைகளில் குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலையும் மீறி இதுபோன்ற செயல்களில் கோவையில் அமைச்சர் SP வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் வருகிற வழிகளில் சிங்காநல்லூர், சௌரிபாளையம், உப்பிலிபாளையம் போன்ற பகுதிகளில் சாதாரண ஏழை எளிய மக்கள் சாலையோரங்களில் வைத்திருக்கும் கடைகளை 2 நாட்களுக்கு மூடச் சொல்லி கோவை மாநகர காவல்துறை உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இது அன்றாடம் வரும் வருமானத்தை வைத்து வாழ்க்கை நடத்தும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்கும் செயலாகும். ஏற்கனவே மேட்டுப்பாளையம் அருகே ராமம்பாளையம் பகுதியில் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அதிமுக இரும்பு பைப் கொடிக்கம்பம் நட்ட ராகுல் என்கிற பூவரசன் வயது 25 என்ற இளைஞர் இரும்பு பைப்பில் கட்டப்பட்ட அதிமுக கொடியை நட்டபொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். மேலும் கோவை கோல்ட்வின்ஸ் பகுதியில் அதிமுகவினரின் கொடிக்கம்பம் விழுந்து தடுமாறிய ராஜேஸ்வரி என்ற இளம்பெண் மீது பின்னால் வந்த லாரி மோதியதில் அந்த பெண்ணின் 2 கால்களும் பலத்த காயமடைந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு கோவை மருத்துவக் கல்லூரி அருகே MGR நூற்றாண்டு விழாவிற்காக விதிமீறி வைக்கப்பட்ட அதிமுகவினரின் ராட்சத கட் அவுட்டால் ரகு என்கிற இளைஞர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இது சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் தொடரப்பட்ட பொதுநல மனு மீது 30/11/2017 அன்று தாங்கள் பிறப்பித்த உத்தரவுப்படி கட்டிடங்கள், குடியிருப்பு பகுதிகளில் தேவையில்லாமல் கட் அவுட்டுகளையும் பேனர்களையும் வைப்பதை தடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி கோவைக்கு வரும் முதல்வரை வரவேற்கும் விதமாக பல்வேறு இடங்களில் ராட்சத பேனர்களை வைத்து அமைச்சர் SP வேலுமணி அருவருக்கத்தக்க அரசியல் விளம்பரம் தேடும் SP வேலுமணி தேடுகிறார் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி கட் அவுட்டுகளை, பேனர்களை அமைத்த அதிமுகவினர் மீது கோவை மாநகர் காவல்துறை பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.